கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளில் நாங்கள் எங்கள் குடும்பமாய் ஒன்று சேர்ந்தும் பெண்கள் குழுவாய் ஒன்று சேர்ந்தும் இனிய புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் புத்தாண்டு முதல் தேதியில் வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் எழும்பி பிரகாசி என்ற வார்த்தையை ஆண்டவர் இந்த வருடத்தின் முதல் நாளில் சொன்ன வாக்கு தத்தமாக ஏசாயா 60:1-2 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து, சீயோன் குமார்த்தியே, எருசலேம் குமார்த்தியே, எழுந்திரு, கர்த்தருடைய ஒளி உங்கள் மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். சீயோன் மக்களை பார்த்து, எருசலேம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பார்த்தும், எழும்பி பிரகாசியுங்கள், உங்கள் மேல் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்தது என்றும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த புதிய ஆண்டில், அதாவது 2025 புதிய வருடத்தில் பிரவேசிக்கும் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு ஏசாயா 60:1-2 பற்றி சொல்கிறார். அவரை நேசிக்கிற உங்களுக்கு புது வருடத்தில் புதிய வார்த்தையை கொடுத்து உங்களை உயிர்ப்பிக்க வைக்கிறார். வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், மாம்சமான யாவரும் கர்த்தருடைய மகிமையை வெளியரங்கமாய் உன்னிலே காண்பார்கள் என்பதுதான் அதன் உண்மையமான அர்த்தமாகிறது. கடந்த நாட்களில் உங்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலும் ஏன் இந்த வாழ்க்கை என்ற கேள்விக்குறியோடு இருக்கும் உங்களை பார்த்துதான் கர்த்தர் எழும்பி பிரகாசி என்று சொல்கிறார். இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. காலங்களும் நேரங்களும் விரைவாய் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது நமக்கே தெரியவில்லை. நாம் எழும்ப வேண்டும், நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும், தேவ நாமத்துக்கென்று வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதோ பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவர் தெரிந்து கொண்ட உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்குள்ளே இருக்கும் வெளிச்சத்தை கண்டு உங்கள் நண்பர்கள், மற்றவர்கள், உற்றார் உறவினர்கள், மெய்யான சத்தியத்தை அறியாதவர்கள், இருளிலே உள்ளவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு மகிமையான ஊழியத்தை வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கென்று ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். அதை எவை என்று பார்த்து எழும்பி பிரகாசியுங்கள், பிரகாசியுங்கள், எழும்பி பிரகாசி. முதல் கருத்தாக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உலகத்தின் இருள் காணப்படும், அவை ஜனங்களை மூடும் என்று கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார் என்றும் வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்கள் மேல் காணப்படும். முதலாவதாக எழும்பி பிரகாசி. கிறிஸ்துவின் குடும்பமாகிய நாம் எழும்ப வேண்டும். தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். நம் சபையின் மீது கர்த்தருடைய மகிமை இருக்கும்போது சபை மக்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள். சபையும் விரிவடையும், வளர்ந்து பெருகும். கர்த்தருடைய சபையிலே புதிய விசுவாசிகளும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய ஒளி உன்மேல் காணப்படும். கர்த்தருடைய ஒளி, கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் மேல் கர்த்தருடைய ஒளி காணப்படும். அவரை நேசிக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஒளி காணப்படும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கிறது. உங்கள் மேல் உள்ள கர்த்தருடைய ஒளியை பெற்றுக்கொண்டு எழும்பி பிரகாசிப்பார்கள். கர்த்தரின் ஒளியை அவர்கள் பிரதிபலிப்பார்கள்.
அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். எல்லா ஜனங்களும் உங்கள் மேல் இருக்கிற கர்த்தருடைய வெளிச்சத்தையும் மகிமையும் காண்பார்கள். மூன்றாவதாக உலகத்திலே பாவம் என்ற இருள் காணப்படுகிறது. எல்லார் மேலும் பாவம் என்ற இருள் மூடிக்கொள்ளும்போது கர்த்தருடைய ஒளியை பெற்றவர்கள் அவர்களுக்காய் ஜெபிக்கும்போது இந்த பாவம் என்ற இருள் விலகி அவர்கள் எல்லா வெளிச்சத்துக்கு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் நீங்கள் எழும்பி கர்த்தருக்காய் பிரகாசிக்க போகிறீர்கள். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தில் மேலும் பிள்ளைகள் மேலும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமை உண்டாவதாக.